ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பணம். தேவைக்கு பணம் இல்லாம பலரும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. பணம் இல்லாம அவங்களுடைய தினசரி செயல்களை கூட செய்ய முடியாம அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. ஏதாவது ஒரு நோய் நொடி ஏற்பட்டா கூட கையில பணம் இல்லாம மருத்துவம் பார்க்காம பலரும் இருந்து வருகிறாங்க. தங்களுடைய சொந்த தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாம மிகப்பெரிய அளவுல பண கஷ்டத்துல இருக்காங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணம் அவங்க கையில தேங்குவதில்லை. ஏதாவது ஒரு வழியில வெளியில பணம் சென்று கொண்டே இருக்கு. இப்படி நினைப்பவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகார முறை இது. எளிய முறையில நீங்க இதை செய்து வந்தா மிகப்பெரிய அளவுல உங்களிடம் செல்வம் வந்து சேரும். இந்த வழிமுறையை நீங்க உங்களுடைய வீட்டுல செய்து வரும் பொழுது பணப்புழக்கம் மிக அதிக அளவுல இருக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் மிக வேகமா மாறத் தொடங்கும். உங்க வீட்டுல மட்டும் இல்லாம நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட பணப்புழக்கம் மிக அதிக அளவுல இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெற்றிலை, 5 ஏலக்காய், ஒரு 5 ரூபாய் நாணயம். முதல்ல ஒரு வெற்றிலையை கையில எடுத்து இந்த வெற்றிலை மீது 5 ஏலக்காயை எடுத்து உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு அந்த வெற்றிலை மீது வையுங்க. ஏலக்காய் செல்வத்தை மிக அதிகமா ஈர்க்கக்கூடியது. ஏலக்காயை நம்ம இப்படி வைக்கும் பொழுது அதிக செல்வம் நம்ம வந்தடையும். வெற்றிலையின் மீது ஏலக்காயை வைத்த பிறகு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை வெற்றிலையின் மீது ஏலக்காய் மீது வையுங்க. 5 ரூபாய் நாணயத்தை வைத்ததுக்கு அப்புறமா அந்த வெற்றிலையை நல்லா மடித்து கொள்ளுங்க. மடித்த இந்த வெற்றிலையை ஒரு பச்சை நிற நூலை கொண்டு நல்லா கட்டி கொள்ளுங்க. இந்த வெற்றிலை பொதியை நீங்க அப்படியே எடுத்துக்கொண்டு போய் எங்கு நீங்க பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வைத்து விடுங்க. அதுபோல நீங்க வியாபாரம் செய்யும் இடம் என்றால் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பணப்பெட்டியில இதை வைத்து விடுங்க. இதை நீங்க தொடர்ந்து வாரம் ஒரு முறை செய்ய வேண்டும். இதை செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமா திருப்தியோடு இருப்பதற்கான பணம் என்னிடம் வந்து சேர வேண்டும் என மனதில் நினைத்து கொள்ளுங்க. தொடர்ந்து மிக நம்பிக்கையோடு நீங்க மனதில் நினைத்து இந்த காரியத்தை செய்து பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இது எளிய வழிமுறை தான்.